அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் வெற்றி கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் மாவேஸ்வரன் ஆகிய நான் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அழைச்சிருக்கேன். தமிழகம் எங்கும் பரவி வாழும் நாடார் சமுதாய சொந்தங்கள் சார்பாக சில கோரிக்கைகளை வைக்க விரும்புகிறோம். காமராஜர் வெற்றி கூட்டமைப்புங்கிறது ஒரு மாநில அமைப்பு. இதில் 4 பகுதியை பிரித்து கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், வடக்கு தெற்கு மண்டலம் 4 பிரிச்சுருக்கோம். அதில் இப்போ தேர்தல் நேரத்தில் குறிப்பாக மேற்கு பகுதி கொங்கு மண்டலம்னு சொல்கிறோம். இதில் 11 மாவட்டங்கள் அடங்கியிருக்கு. இந்த 11 மாவட்டங்களில் இன்றைக்கி நாடார்கள் பெருமளவில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இங்கே கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 50 லட்சத்துக்கு மேலே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. கொங்கு மண்டலத்துலேயும் கண்டிப்பாக நாடாருக்கு பிரதிநிதித்துவமாக கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ இருக்கணும், மந்திரி ஆகணும், அவங்கக்கிட்ட எங்கள் கோரிக்கைகள் எடுத்து சொல்லி அப்பப்போ செஞ்சுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி நாடார்களுக்கு இங்கே எந்த ஒரு வாய்ப்பு தரப்படலைங்கும் போது அது மிகப்பெரிய அதிருப்தியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் இங்கே அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டுட்ருக்கோம். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலாகட்டும், பாராளுமன்ற தேர்தலாகட்டும், இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலாகட்டும், அனைத்திலுமே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 50 லட்சம் நாடார் வாக்குகள் குவிஞ்சு கிடக்குது. ஆனால் அவங்க நிறுத்துகிற வாக்காளர்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த நிலை இனிமேல் தொடராது. எங்களுக்கு சில கோரிக்கையை சொல்ல போகிறோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தால் மட்டுமே எந்த கட்சிகளுக்கு கை கொடுக்குறாங்களோ, முன்வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் காமராஜர் வெற்றி கூட்டமைப்பு கீழே வரக்கூடிய அனைத்து சங்கங்கள், பேரவைகள், மண்டல அமைப்புகள் அனைவரும் கை கொடுப்போம். எங்களுடைய கோரிக்கை மொத்தம் 4ங்க. அதில் முதல் கோரிக்கை பார்த்திங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் கண்டிப்பாக அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும். அதில் குறிப்பாக ஒரு 6 சட்டமன்ற தொகுதி நான் குறிப்பிட்டு கேட்குறோம். நிறைய சட்டமன்ற தொகுதி இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு அதிக சீட் கேட்க முடியாது. ஆனால் ஒரு 6 சட்டமன்ற தொகுதி சேலம், தாரமங்கலம், திருச்செங்கோடு, நம்பியூர், கோபி, பெருந்துறை, இந்த மாதிரி 6 சட்டமன்ற தொகுதியும் நாங்கள் கேட்குறோம். இந்த 6 சட்டமன்ற தொகுதியும் நாடார்களுக்கு தரும் பட்சத்தில் எங்களுடைய ஆதரவு நிச்சயம் அவங்களுக்கு உண்டு. 2வது பார்த்திங்கன்னா, சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய எல்லோரும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கிறோம். இந்த வரலாற்றை மறைக்கக்கூடிய வகையில் நாடார் சமுதாயத்தில் கொங்கு மண்டலத்தில் மாவீரன் கொங்கு குணாளன் நாடார் பெரிய அளவில் பங்கு வகிச்சிருக்கார். கொங்கு குணாளன் நாடாருக்கு இது வரைக்கும் மணிமண்டபமும் இல்லை, அரசியலாக எடுக்கப்படலை. அதை நாங்கள் பல அமைப்புகளும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். 3வதாக மத்திய அரசு கல் இறக்குவதற்கு லைசன்ஸ் தராங்க. கல் இறக்குவதற்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் உதவிகளை செஞ்சு, காப்பீடு வசதி முதற்கொண்டு செஞ்சு அந்த கல் இறக்கும் தொழிலை மேம்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பின்னால் கண்டிப்பாக கல்லுக்கடையை திறக்கணும். ஆனால் இந்த கல் இறக்கும் தொழிலில் நாடார் மட்டும் இல்லைங்க, எல்லா சமுதாயத்திலும் கல் இறக்க ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லை, அதை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களும் ஆகட்டும், எல்லோரும் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி ஒயின் ஷாப்பை விட இன்றைக்கி சுகாதாரமான ஒரு ஆரோக்கியமான உணவு. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அரசு பரிசீலித்து அமல்படுத்தணும். இதுதான் எங்களுடைய 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை பார்த்திங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை கண்டிப்பாக நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் எந்தெந்த சமூக மக்கள் என்னென்ன எண்ணிக்கையில் இருக்கான்னு தெரிய வரும். அது தெரிய வரும் பட்சத்தில் தான் அந்தந்த மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்தந்த சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் மட்டும் இல்லைங்க, கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு அனைத்து விஷயங்களிலுமே சமூக நீதி கடைபிடிக்க முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும். அதை முன்னெடுத்தால் தான் கண்டிப்பாக யார் எவ்வளோ தெரிஞ்சால் அதுக்கு உண்டானதை முறைப்படி கொடுக்கணும். அப்போ எல்லா சமுதாய மக்களும் ஒற்றுமையாக அதை ஏற்றுக்குவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இந்த எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் டஃப் காம்படிஷன், 3 முனை போட்டியாக இருந்து இப்போ 4 முனை போட்டி நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருடைய வெற்றி வாய்ப்பும் ஒரு 5000-10,000 ஓட்டுறது இருக்கிற மாதிரி நிறைய தொகுதிகள் அமையுது. அதனால் எங்களுடைய பலத்தை யாருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக அவங்க அடிச்சுட்டு ஆட்சி அமைக்கிறது உறுதிங்க. இதை நாங்கள் அந்த அரசியல் கட்சிகளுக்கு பத்திரிகையாளர்களுக்கு உங்கள் முன்னால் கோரிக்கையை சமர்ப்பிக்கிறோம். ஏற்கனவே அரசியல் கட்சிகளோட பேசிகிட்டு இருக்கிறோம். யார் எங்களுக்கு சாதகமாக வராங்களோ அவங்களோட கரங்கோப்போம். அந்த அறிவிப்பு கூடிய சீக்கிரத்தில் ஒரு 3-4 நாள்லேயே அடுத்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்ல போகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சமூகத்தை மக்கள் பற்றியும் எங்களுக்கு பொறாமையோ வருத்தமோ கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். ஏன்னா காமராஜருங்கிறது எல்லாருக்குமான தலைவராக இருந்தார். எங்களுடைய அமைப்பும் எல்லாருக்குமான கோரிக்கையை தான் முன்னெடுக்க போகிற முடியும். நாடார்கள் மட்டும் பிரித்து கொண்டு போக விரும்பலை. ஆனால் நாங்கள் மிகப்பெரிய வஞ்சிக்கப்படுகிறோம். அதனால் நாடார்கள் பற்றி கொஞ்சம் அதிகம் பேசியிருக்கோம்.